அனைவருக்கும் வணக்கம். அண்ணாவுக்கு எப்படி ஒரு மாபெரும் தமிழ் கனவு இருந்ததோ அதுபோல் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருக்கும் ஒரு மாபெரும் தமிழ் கனவு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அது சரியா எந்த இடத்துல நம்மளால உருவாக்கி கொள்ள முடியும்னா, கலைஞரினுடைய கலை வடிவங்கள் உருவாக்கிய விதத்தில் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். அதுல மிக முக்கியமான ஒரு இடம்னா அது வள்ளுவர் கோட்டத்தினுடைய உருவாக்கம் தான். கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய காதல், ஒரு ஆசை அப்படின்னே சொல்லலாம் வள்ளுவர் கோட்டத்தினுடைய உருவாக்கம். 1976 ஜனவரி 23 அதனுடைய கட்டுமான பணி நிறைவு பெறுது. கலைஞருக்கு ஒரு ஆசை, இதுவரைக்கும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு இலக்கியவாதிக்கு கொடுக்கப்படாத ஒரு மரியாதையை, சிம்மாசனத்தை, உயரத்தை நான் வள்ளுவனுக்கு தர வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கனவோடு அதனுடைய திறப்பு விழாவை அமைக்க வேண்டும்னு அவர் திட்டமிடுறார். தமிழ் இலக்கிய வரலாற்றை புரட்டும் போது அவருக்கு ஒரு செய்தி கிடைக்குது. அனபாய சோழன் என்கிற ஒரு சோழ மன்னன் என்ன பண்றான்னா, பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழாரை மரியாதை செய்ய வேண்டும் என்று பெரிய புராணத்தை ஒரு பட்டத்து யானையின் மீது ஏற்றி ஊர்வலமாய் கொண்டு வந்து அரங்கேற்றம் செய்யறான். அப்ப ஒரு தமிழ் இலக்கிய வரலாற்றுல ஒரு இலக்கியவாதிக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சிம்மாசனம் இதுதான் என்றால், அதை விட பன்மடங்கு ஒரு சிம்மாசனத்தை நான் தருகிறேன். என்னுடைய திறப்பு விழாவில் முதல் வரிசையில் ஒரு யானை என்ன 10 யானையின் திருக்குறளை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். ஒரு போர்க்களம்னா யானை மட்டும்தான் இருக்குமா? குதிரைப்படை இருக்காதா? ஒரு அதிகாரத்திற்கு ஒரு குதிரை என்று 133 அதிகாரத்திற்கு ஒரு குதிரை விதம் 133 குதிரைகள் 2ஆம் வரிசையில் அணிவகுத்து வர வேண்டும் என்று சொன்னார். ஒரு போர்க்களம்னா யானையோடு குதிரையோடு முடியுதா? சிப்பாய்கள் இல்லாம எப்படி சார் ஒரு போர் இருக்க முடியும், ஒரு போர்க்களம் இருக்க முடியும்? தமிழுக்கு சிப்பாய்களாய் உழைத்து கொண்டிருக்கிற தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள் இல்லாம எப்படி இந்த பெருவிழா நடைபெறும்? ஒரு குறளுக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் விதம் 1330 குறளுக்கு ஏற்ப 1330 தமிழ் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் அணிவகுத்து வரட்டும். அவர்கள் பின்னால் படைப்பாளிகள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லோரும் வர பின்னால் நான் வருகிறேன் என்கிற ஒரு மாபெரும் தமிழ் கனவு, அந்த வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று தலைவர் ஒரு மிகப்பெரிய கனவை காதல் கொள்கிறார். ஆனால் காலத்தினுடைய கெடுவாய்ப்பாக 1976 ஜனவரி 30 கழக ஆட்சி கலைக்கப்படுகிறது. அதற்கு பின்பால் எம்ஜிஆர் வருகிறார். எம்ஜிஆர் அதை ஒரு 5 நிமிட நிகழ்வாக நடத்தி முடிக்கிறார். வந்து அந்த விழாவை நடத்தியவர்களுக்கு தமிழ் தெரியாது. இந்த அரங்கேற்றத்தை நகர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு கல்வெட்டு வைக்கப்படுகிறது. அந்த கல்வெட்டில் கலைஞர் பெயர் இருந்தது என்கிற ஒரே காரணத்திற்காக கலைஞரினுடைய பெயர் தாங்கிய கல்வெட்டை உடைத்து சுக்கு நூறாக்கி தூக்கி எறிகிறார்கள். முரசொலியிலே கலைஞர் எழுதினார், கரிகாலன் கல்லணையை கட்டிய போது எந்த இடத்திலும் தனக்காக அவன் கல்வெட்டுகளை அமைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு கல்லணை என்றாலே கரிகாலன் தான் வரலாற்றிலும் மக்கள் மனதிலும் முன்னால் வந்து நிற்கிறான் என்று கலைஞர் எழுதினார். இன்றைக்கு வள்ளுவர் கோட்டமானாலும், வானுயர்ந்து நிற்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகமானாலும், வள்ளுவர் சிலையானாலும், கத்திப்பாரா மேம்பாலமானாலும், ஐடி பார்க்கானாலும் கலைஞரின் பெயரைத்தான் உச்சரிக்கிறது. எந்த இடத்தில் கலைஞர் விட்டாரோ அந்த இடத்திலிருந்து நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கக்கூடிய திராவிட மாடல் நாயகன் 80 கோடி ரூபாய் செலவில் புதுப்பொலிவுடன் வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிறார். குறள் மாடம் அமைத்திருக்கிறார். 100 பேர் அமரக்கூடிய ஆய்வரங்கங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆய்வு நூலகங்களை அதுள்ளே கொண்டு வந்திருக்கிறார். வாகன நிறுத்தும் இடம், உணவு உண்ணக்கூடிய இடம், தேநீர் அருந்தக்கூடிய இடம் என புதுப்பொலிவுடன் 80 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு வள்ளுவர் கோட்டம் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. வள்ளுவரை காண வள்ளுவர் கோட்டத்திற்கு வாருங்கள்.